ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். நீட் எக்ஸாமுக்கு படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கிற ஒரே ட்ரீம் எம்பிபிஎஸ் சீட் எடுக்கிறது தான். அதுக்காக எல்லாரும் ராத்திரி பகல் பார்க்காம உயிரை கொடுத்து படிப்பாங்க. ஆனால் நீட் எக்ஸாமுக்கு படித்த எல்லாராலையும் எம்பிபிஎஸ் சீட் எடுக்க முடியறதில்லை. அப்படி எம்பிபிஎஸ்சில் சேர முடியாதவங்க தன்னோட பேருக்கு முன்னாடி டாக்டர்னு ஒரு ஆசையில் மற்ற மெடிக்கல் ரிலேட்டட் கோர்ஸை பிடிக்காமல் எடுத்து படிப்பாங்க. அப்படி பிடிக்காமல் சித்தா காலேஜுக்குள்ள வந்த பையனோட கதை தான் இது. மொபிலைஸ் பண்றதுக்கும் லூப்ரிகேஷனுக்கும் இந்த ரசவெண்ணெய் முடிவெண்ணெய் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும். ஓகேயா? சிவா, சிவா கெட் அப். சிவா எந்திரிச்சு போ. ஏன் தூங்கிட்டு இருக்க கிளாஸ்ல? ஆன்சர் மீ. கோ வாஷ் யுவர் ஃபேஸ் அண்ட் கம். கோ. இந்த சிவான்னு ஒரு பையன் இருக்கான்ல, அவனோட ஆக்டிவிட்டியே சரியில்லை. எப்ப பாரு கிளாஸ்ல தூங்கிட்டு இருக்கான், கிளாஸ் கவனிக்கிறதே இல்ல, நைட் எல்லாம் எங்க போறான்னு தெரியல. டோட்டலி இன்அட்டென்டிவ் இந்த கிளாஸ். ஆமா மேம், கிளாஸ்ல நானுமே நோட் பண்ணிருக்கேன். ஒரு 2-3 கிளாஸஸ்ல அட்டென்டிவாகவும் இருந்தது இல்ல, கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரௌசியா, எப்பயுமே சம்டைம்ஸ் கொண்டு படுத்துருவான். அட்டெண்டன்ஸ் எடுக்கும் போது கூட ஒரு அட்டென்டிவா இருக்க மாட்டான். நான் நோட் பண்ணிருக்கேன். அதனாலதான் நீங்க நான் அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டிஸ்டர்பிங்கா இருக்கும் அவனோட கிளாஸ். அந்த கிளாஸ்ல எடுக்கும் போது அவனோட பிஹேவியர்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா தான் இருக்கு. ஓகே. பிரணவ், பிரணவ், வெளியில போலாமா? போலாமே. கேட்கலாமா? கேட்கலாமே. டேய் சும்மாறா. என்ன சிவாவை பத்தியா? இப்பவே நினைச்சேன். ஓ, அப்போ இந்த ஜூஸ் எல்லாம் அவனை பற்றி கேட்கதானா? ஏன் முட்டை போண்டா, இதெல்லாம் மாமலை தானா? அவன் ஏன் எப்பவுமே ஒரு மாதிரியாவே இருக்கான்? அவனுக்கு இங்க படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லையா? நம்ம மட்டும் இன்ட்ரெஸ்டோட ஜாயின் பண்ணியிருக்கோம். குடிப்பானா? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. Friends, are you ready for group discussion? Okay, first question. Which is not characteristics of strangulation? Answer: transverse ligature mark, saliva running out of mouth, bleeding from nose, fracture of thyroid cartilage. Sir, saliva out of mouth, sir. Saliva out of mouth. Very good. That's it. Very good. Most reliable evidence of death due to drowning. Most reliable evidence of death due to drowning. Edema of lung, contusion in the lung, sand and mud particle in the bronchioles. Last answer:
froth in mouth and nostril. இது குரூப் டிஸ்கஷனுங்கிறதால எல்லாருக்கும் சான்ஸ் தரணும். வேற யாரும் இதை ஆன்சர் பண்ண வேண்டாம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சிவா பண்ணுவான். குட் ஆஃப்டர்நூன் சார். ரெக்கார்டு எல்லாருமே சப்மிட் பண்ணிட்டாங்களாப்பா? எல்லாருமே சப்மிட் பண்ணிட்டாங்க சார். ஹாஸ்டலில் சிவாவோட ரூம்மேட்ஸ் யாருன்னு தெரியுமாப்பா? ஹாஸ்டல் இல்லை சார், தனியாக ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கேன். வெளியே தனியாக ஸ்டே பண்ணியிருக்கான்? இல்லை சார், பிரணவ் அஸ்வின் அவனோட ஸ்டே பண்ணியிருக்கான். அவங்க எல்லாரையும் இங்கே வர சொல்றியா இப்போ? ஓகே சார். உங்களை சார் கூப்பிட்டாரு. சார் எதுக்கு கூப்பிட்ருக்காரு? கண்டிப்பாக இவன் தான் அதை பண்ணியிருப்பான். இவனா அதை பண்ணியிருப்பான். டேய் அமைதியாக இருக்குண்டா. சிவாவை பற்றி பேச கூப்பிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். எதுவும் பண்ணியிருப்பானோ? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. Excuse me, sir. Yes, come on. One excuse me, sir. நீங்கள் வெளியில் ரூம் எடுத்து தங்கியிருக்கதான் கேள்விப்பட்டேன். ஒரு வேளை சார் கேட்பாரோ? சிவா அவங்க ரூம் எடுத்துட்டான். ரூமில் எப்படிடா இருப்பான்? சார் ரூமில் எப்படின்னா புரியல சார். இல்லை கிளாஸில் அவனோட பிஹேவியரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரூமில் வந்து எப்படி கேஷுவலாக இருப்பானா இல்லை எப்படி இருப்பான்னு சொல்லி கேட்குறேன் அவங்ககிட்ட. எதனாலும் தயங்காம சொல்லுங்கடா. எனக்கு இப்படியே வந்தாருனாக்க அவன் லைஃபே ஸ்பாயில் ஆகிடும். அதுக்காக தான் கேட்குறேன். சார் அது வந்து இது ஹிஸ்ட்ரி பண்ணுறது ஒன்றும் இல்லைடா. அவனை பற்றி நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சாதான் அவனை வந்து ப்ராப்பராக நம்ம கைட் பண்ண முடியாது. அதுக்காக தான் கேட்குறேன். சார் அவன் ட்ரக் அடிக்ட் சார். எதனாலடா? சார் அது வந்து என்னப்பாச்சு? 510 மார்க்ப்பா. சீட் கிடைச்சிரும்ல சாமி? கண்டிப்பாக சீட் கிடைச்சிருமா? சந்தோஷம். அண்ணே இதுக்கு மேலே இவன் எம்பிபிஎஸ் வாங்க எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்ம குமார் பையன் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் படித்தான். அவன் சீட் வாங்கிட்டான். கிடைக்கிறத சேர்த்து விடு, பார்த்துக்கலாம். சும்மா படிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்த மட்டும் பத்தாது, ஆசைப்பட்டதை அடையவும் தெரியணும். சரி, அப்போ இந்த குடும்பத்தில் என் பையன் மட்டும்தான் டாக்டர் ஆகும் போல. உன் கூட படித்த பசங்க எல்லாருக்கும் சீட்டு கிடைச்சிருச்சு. இவ்வளோ நாளாக படிக்கிறேன்னு சொல்லி அது ஏமாத்திட்டு இருந்திருக்க. ஒரு 20 மார்க் அதிகமாக எடுத்திருந்தா போதும், சீட்டு கிடைச்சிருக்கும். எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கப்பா. நான் கண்டிப்பாக எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கிடும்பா, ப்ளீஸ்ப்பா. ஏங்க இவனை நம்பியெல்லாம் மறுபடியும் காசு கட்டி ஏமாத்திட்டு இருக்க தேவையில்லை. இவனுக்கு எது கிடைச்சிருக்குதோ அதில் சேர்த்து விடுங்க. படித்தா படிக்கட்டும், படிக்காட்டி வாழ்க்கையில் என்னமோ படிக்க போட்டோம். லக்ஷ்மி, உன் பையன் எடுத்த மார்க்குலாம் சித்தாந்தா சீட் கிடைக்கும் போல. அப்ளிகேஷன் என்ன வந்திருக்கேன், சைன் அப் போட சொல்லு. என்னால் சித்தாலாம் படிக்க முடியாது. நான் படித்த எம்பிபிஎஸ் தான் படிப்பேன். ஏமாற முடியாது. ஒழுங்கா ஃப்ரெண்ட்ஸ் வச்சு மேலே வர வழியை பாரு. இதுதான் சார் நடந்துச்சு. இது கூட அவங்களுக்கு தெரியும். அப்போ நீங்களும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா?
சார் நான் இல்லை சார் இது ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன் சும்மா இருங்க சார். அவன் இதை பற்றி தான் சார் சொல்லி அழுவான். சார் அதுலேருந்து வெளில கொண்டு முடியாதா சார்? அப்படிலாம் இல்லைப்பா, ஒரு ப்ராப்பரான கவுன்சிலிங், சித்தா லைஃப் ஸ்டைல், அப்புறம் நம்ம மெடிசன் இதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே இது ஈஸியாக வெளியே கொண்டு வந்துடலாம். சார் இட் இஸ் பாசிபிள் டு பிரிங் அவுட் ஆஃப் திஸ். ஷியூர். ஆனால் இதுக்கு உங்களோட எல்லாரோட ஹெல்ப்பும் எனக்கு தேவை. அவனை இதில் இருந்து வெளியே கொண்டு வர நாங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம் சார். நாங்களும். இப்போ நாங்கள் என்ன சார் பண்ணணும் அதுக்கு? அவனை ஃபஸ்ட்டு என்கிட்ட கொண்டு வரணும். அவனை உங்கள்கிட்ட வர சொன்னாங்க. இல்லை, என்கிட்ட வர சொன்னால் அவன் என்கிட்ட வந்து வரமாட்டான். உங்களை பார்த்து அவனே என்கிட்ட வரணும். அது மாதிரி நம்ம வந்து சில விஷயம் பண்ணணும். அது இப்போ உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் நீங்கள் வந்து ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைல், சித்தா லைஃப் ஸ்டைலில் நம்ம சித்தா புக்கில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னாக்க அதில் உங்கள்கிட்ட இருக்கிற சேஞ்சஸ் அவன் நோட்டீஸ் பண்ணி அதை பார்த்து தானே அவனே வந்து இம்ப்ரெஸ் ஆகி நம்மள்கிட்ட வருவோம். நாங்கள் லைஃப் ஸ்டைல் எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணோம் சார்? பொதுவாகவே நீங்கள் சாப்பிட்றக்கூடிய டயட்டு, உங்களோட ஃபுட் ஹேபிட்டு, உங்களுடைய ஸ்லீப்பிங் பேட்டர்ன் எதுவுமே இப்போ சரியில்லை. இதனால் வந்து வாதபித்த கபம்னு சொல்லக்கூடிய நம்ம சித்தாவோட அந்த 3 பிரின்சிபலுமே உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து மாறி இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து நார்மலைஸ் பண்ணுற மாதிரி வந்து நம்ம ஒரு லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணாக்க அதுவே வந்து ஒரு பெரிய சேஞ்சு கொண்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பித்தத்தை குறைக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு காலையில் ப்ரஷ் பண்ணுறோம்ல, ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிக்கணும். நார்மலாக இருக்கக்கூடிய டூத் பேஸ்ட்டை விட்டுட்டு சித்தாவுடன்னு சொல்லிட்டு வந்து எதை வச்சு பல்லு விளக்கலாம்னு சொல்லிட்டே இருக்கு. அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே வந்து டைஜஸ்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு தெரியும், மவுத்லேருந்து ஆரம்பிக்குது. அதனால் அதுலேருந்தே ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ தீதோட சமண பொருள் இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க உங்களுக்கு வாதபித்தகம் எல்லாமே சரியாகும். இத்தனை நாளைக்கு ஒரு தடவை வந்து எண்ணெயை தலைக்கு தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது வந்து பித்தத்தை சமம் பண்ணுறதுக்காக. அது மாதிரி வந்து பீரியடிக்காக நம்ம வந்து செய்ய வேண்டிய விஷயங்களை ப்ராப்பராக சித்தா புக்கில் எப்படி அது சொல்லியிருக்காங்களோ அதுபடி பண்ணிட்டு இருந்தாவே வந்து உங்களோட டோட்டலாக உங்களோட பாடி சேஞ்ச் ஆகும், உங்களுடைய மனசு உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அதை நீங்களே வந்து ஃபீல் பண்ண முடியும். சார் சொன்னதெல்லாம் பண்ணீங்களாடா? ஆமாம் மச்சான், நான் கூட இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினச்சேன்டா. ஆனால் செம்ம ரிசல்ட்ரா. ஆமாண்டா, எனக்கும் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இனிமே இதை ரெகுலராக பண்ணலாம்டா. எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? மச்சான் நான் முத்தோட சாமணமன் சாப்பிடலான்னு இருக்கேன்டா, என்ன கொஞ்சம் பார்த்துங்கடா. சூப்பர்ரா, நானும் நீங்க நசீம் பண்ணலான்னு இருக்கேன்டா. என்னடா பேசிட்டு இருக்கிறீங்க? அதுவா மச்சான், சித்தர்கள் சொன்ன வழியில டெய்லி லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். டேய் அப்படிதான் நான் நினைச்சேன். செம்ம ரிசல்ட்ரா. நமக்கே ஃபீல் ஆகுதுடா, நம்ம மைண்டும் பாடியும் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகுது. நம்ம தமிழ்கனி சார் கிட்ட தான்டா. நீ வேணா ட்ரை பண்ணி பாரு, உனக்கே நல்ல ரிசல்ட் தெரியும். அப்படிதான் மச்சான் நான் நினைக்கிறேன். நம்மகிட்ட வந்து நேராக கேட்டா கெத்து குறைஞ்சிரும் போல. என்ன சிவா எங்க என்ன இருக்க? சாரை பார்க்கணும். அப்ப போய் பேசு. சிவா டிபன் முன்னாடி பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச அவன் இதுல இருந்து வெளில வந்துருவான். எக்ஸ்கியூஸ் மீ சார். சிவா வாடா. சொல்லுடா, சப்ஜெக்ட்ல எதுவும் டவுட்டா இல்லை வேற எதுவும் மாடா? சார் பர்சனல் உட்கார பேசலாம். சார் லாஸ்ட் டிஎன்எக்ஷன் பற்றி ஒரு கிளாஸ் எடுத்தீங்க. ஆமாண்டா, அதில் எதுவும் டவுட்டா? நானும் இந்த ரெக்கார்டு வாங்கிட்டேன் சார். எவ்வளோ ட்ரைனிங் கொடுத்தா வெளியே வர முடியல. யாரும் போய் கேட்கறது என்ன பண்ணுறது தெரியல. மற்ற ஒரு இடம் கேட்கணும் சார். ஒன்றும் இல்லை சார், கொஞ்சம் ரெக்கார்டு பழகிக்கலாம். எவ்வளோ ட்ரை பண்ணி வெளியே வர முடியல.
அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட யாராவது ஹெல்ப் பண்ணணும். தம்பி வெளியே வரணும்னு நினைக்கிறப்போ நம்ம வந்து தாராளமாக ஹெல்ப் பண்ணணும். அவருக்கு நம்ம மருந்தும் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதனால் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். நீ வந்து இதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறதே வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வந்துட முடியும்னால நம்ம மருத்துவம் வந்து அதுக்கு எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணணும். அதனால் நீ எதுக்கும் வருத்தப்பட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. கண்டிப்பாக அதுலேருந்து உன்னால் வெளியே வர முடியும். ஆக்சுவலாக நீ வந்து உனக்கு திரும்ப திரும்ப அதை சாப்பிடணுன்ற எண்ணம் வர்றப்போ அந்த கிரேவிங்கை குறைக்கிறதுக்கு நம்மகிட்ட ஒரு நல்ல ஹெர்ப் இருக்குது. அந்த ஹெர்ப் வந்து ஒரு டிகாக்ஷன் ஃபார்ம்லேயோ ஏதோ ஒரு ஃபார்மில் நீ சாப்பிட்றப்போ அந்த கிரேவிங் வந்து நல்லாவே குறையும். அப்போ என்ன ஆகும்னா உன்னோட ஃப்ரீக்வன்சி வந்து நல்லா குறையும். நிறைய நாள் வந்துட்டு கேப் விட்டு உன்னால் வந்து அதை வந்து குறைக்க முடியும் உன்னால். ரெண்டாவது எப்போவுமே தனியாக இருக்காது. தனியாக இருந்தாலும் திரும்ப திரும்ப அந்த கிரேவிங் உனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நல்ல சர்க்கிளாக இருக்குது. ரெண்டாவது உன் ஃப்ரெண்ட்ஸு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ நீ அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். தனியாக வந்து இருக்கிற வாய்ப்புகள்லாம் குறைச்சிக்கோ. ஸோ ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் நீ வந்து இன்வால்வ் பண்ணிக்கணும். உனக்கு என்ன பிடிக்குமோ ஒரு ஃபுட்பால் விளையாடணும் விளையாடு, இல்லை வந்து ஒரு பேட்மிண்டன், ஒரு ஷட்டில் காக் எதுனாலும் விளையாடிட்டு வந்தேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக 100% இதுலேருந்து உன்னால் வெளியே வந்து ஒரு புது மனுஷனாக மாற முடியும். நீ அதை வந்துட்டு நீ கான்ஃபிடென்ட்டாக நம்பும். நம்ம மருத்துவம் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. நீ நம்பிக்கையாக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுலேருந்து வெளியே வர முடியும். அது மாதிரி சிவா, இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற, லிவர் கொஞ்சம் எப்படியும் அஃபெக்ட் ஆகிருக்கும். அதுக்கு வந்து நம்ம கரிசாலை, கீழநெல்லி, சிந்தில் இந்த மாதிரி நம்ம சித்தா மெடிசன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சாப்பிட்டாவே வந்து லிவர் டீடாக்சிஃபை பண்ணிடும். அதனால் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பார்த்துக்கலாம். சிவா, ட்ரக் எடுக்கும்போது உனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் வரும்ல, அது மாதிரி வேறு என்ன வேலை செஞ்சாக்கள்னா வேறு என்ன ஆக்ஷன் நீ பண்ணாக்க உனக்கு வந்து அது ஹாப்பினஸ் வரும். அப்படி பார்த்தா அடுத்தபடியாக எனக்கு பைக் எடுத்துகிட்டு ஊர் சுத்த வைப்பீங்க சார். அப்போ சிவா, நீ ஒன்று பண்ணு. உனக்கு எப்போல்லாம் வந்து ட்ரக் எடுக்கணும்னு ஒரு கிரேவிங் வருதோ அப்போல்லாம் பைக் எடுத்துகிட்டு பீச்சுக்கு போயிடு. பீச்சுக்கு போயிட்டு அங்கே ஒரு 1/2 hour 1 hour ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் பைக் எடுத்துகிட்டு வா. உனக்கு வந்து அந்த ட்ரக் எடுக்கணுங்கிற கிரேவிங் போயிடும். அந்த டயத்தை வந்து நீ வந்து வெளியில் போயிட்டு நீ டைவர்ட் பண்ணாக்க அதுக்கப்புறம் உனக்கு அது தோணவும் தோணாது. எம்பிபிஎஸ் கிடைக்கிறேன்னு வாழ்க்கையை இருக்காச்சுன்னு நினச்சேன். அந்த வேதனையில் தான் நான் போதை பழக்கத்துக்கு அடிமையானேன். எல்லாமே முடிஞ்சிருச்சு, இது என்னால் வெளியே வர முடியாதுன்னு தனியாக நிற்கும்போது என்னை நல்நிலைப்படுத்திய டீச்சர்ஸுக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் எப்போ நான் மறக்க மாட்டேன். நான் சாபமாக நினைத்த சித்த மருத்துவம் தான் என்னோடய வாழ்க்கைக்கு வரமாக இப்போ இருக்குது.